கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த ஒரு வருடமாக தேவனுடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். எத்தனையோ முறை தொலைக்காட்சிகளிலே இந்த ஊழியத்தை செய்திருந்தாலும் விட்டுவிட்டிருந்த அந்த ஊழியத்தை திரும்ப தொடரும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டார். கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்திலே ஒரு பங்கு உங்களுடைய தோளிலும் இருக்கும்படியாக ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். பயந்து விடாதீர்கள். இந்த வார்த்தையை எத்தனை பேரோடு பகிர்ந்து கொள்ள முடியுமோ பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களிடம் கொடுத்து இந்த வார்த்தையை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையோடு அதை அனுப்புங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் தந்த வசனத்தை நான் உங்களுக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை நடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். எல்லாரும் எங்கெங்கேயோ போவாங்க, சுற்றுலா போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. மகதலேனா மரியாள் யாக்கோவின் தாயாகிய மரியாள், சலோமே என்ற பெண்கள் எல்லாம் சேர்ந்து வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே இருட்டோடு யூதர்களின் வழக்கப்படி 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் கந்த வர்க்கமிடும்படியாய் கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இயேசு ராஜாவை வைத்த கல்லறைக்கு நேராக போகிறார்கள். போகிற வழியிலே என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். என்ன பேசிக்கொண்டார்கள்? கல்லறையின் வாசலிலே பெரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறதே, அதை எவன் நமக்காக புரட்டி தள்ளுவான்? இவங்க கூட யாரையும் உதவிக்கு கொண்டு போகாமல், அவங்களுக்கு தெரியும் பெரிய கல் வைத்து அடைப்பதை பார்த்து கொண்டே அதற்கு எதிரே உட்கார்ந்திருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள் என்ற கேள்வியோடும் கூட பேசிக்கொண்டே ஆனால் போயிட்டே இருக்கிறாங்க. யார் செய்வாங்கன்னு தெரியாது, ஆனால் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட போய் கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர்கள் அப்படி போன பொழுது கண்களை ஏறெடுத்த பொழுது கல் அங்கே புரட்டி தள்ளி இருப்பதை கண்டார்கள். அந்த தடை மாற்றப்பட்டிருப்பதை, அவர்கள் என்ன சேவகம் செய்ய வேண்டும் என்று வந்தார்களோ அதை செய்யும்படியாய் அந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆரம்ப நாட்களிலே பல வகையான நெருக்கங்களின் ஊடாய் கடந்து போன பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களிலே கரத்தை வைத்து அதன் நிமித்தமாய் பல பாடுகளிலே கடந்து போய் கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு வெற்றிடம், ஏதோ ஒரு தேடல் என் மனதிற்குள்ளாய் இருந்தது. என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நாட்களிலே நடந்த ஒரு கூட்டம் முடிந்து அந்த கூட்டத்தின் இறுதியிலே உடனே வெளியேறுவதற்கு மனம் இல்லாமல் அந்த இடத்துல நின்று பார்த்து கொண்டிருந்தோம். அந்த வேளையிலே என்னிடம் படித்த ஒரு பழைய மாணவி, படிக்கிற நாட்கள்ல என் முன்னால் நிற்க மாட்டார்கள், அவ்வளவு பயம். அவர்கள் தைரியமாய் ஓடி வந்து என் கரங்களை பிடித்து கொண்டு, உங்களுக்கு இயேசு வேண்டும், உங்களுடைய தேவை இயேசுதான். பின்னாட்களில் புரிந்து கொண்டேன், தேவன் அந்த வார்த்தையை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை போல எனக்கு அனுப்பியிருந்தார். உங்களுக்கு தேவை இயேசு, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்காக வண்டி காத்திருந்தபடியினால் வேகமாக ஓடிவிட்டார்கள். நான் பார்த்து கொண்டே ஒரு வினாடி நின்றுவிட்டு மனம் நிறைந்தது, ஒரு தைரியம் எழும்பிற்று. நாங்கள் திரும்பி வந்தோம். அதன் பிறகு நானும் என் கணவருமாக ஆழ்ந்து வேதத்தை தேட ஆரம்பித்தோம், தேவனை தேட ஆரம்பித்தோம். படிப்படியாக ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களின் மூலமாக கர்த்தர் வழிகாட்டினார், எங்களை அழைத்தார், ஊழியத்திலே தெரிந்து கொண்டார், உபயோகப்படுத்தினார். இன்றைக்கும் கூடவே இருந்து சிறு ஊழியம்தான், எவ்வளவோ பேர் ஆண்டவரை பிரஸ்தாபிக்கிறார்கள், பிரசித்தப்படுத்துகிறார்கள். நாங்கள்
சாதாரண ஒரு ஊழியர்கள் தான். ஆனாலும் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பலருக்கு ஆறுதலாய் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். அந்த கல் புரட்டப்பட்டது. எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிடமாய் இருந்த இடத்திலே அடைத்து கொண்டிருந்த கல் புரட்டப்பட்டது. அப்படித்தான் மரியாள் காண்கிறாள். கண்களை ஏறெடுத்த பொழுது அவள் தேடி வந்த காரியம் அவளுக்கு வாய்ப்பாக இருந்தது. கல் புரட்டப்பட்டு விட்டது. ஆனாலும் பாருங்கள், உள்ளே அங்கு பார்க்கும் பொழுது இயேசுவை வைத்த இடத்திலே அவர் இல்லை. அந்த சரீரம் அங்கே இல்லை. அவர்கள் தேடி வந்தது மரித்து போன இயேசுவின் சரீரத்தை தான். அவர் அங்கே இல்லை. அப்படியே பயந்து போய் விடுகிறார்கள். ஆனால் ஒரு தவறான காரியம் செய்கிறாள் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். மரியாள் ஓடி போய் அவருடைய அன்பான சீஷர்களுக்கு, யோவானுக்கும் பேதுருவுக்கும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவரை களவாய் கொண்டு போய் விட்டார்கள். இவங்களுக்கு எப்படி தெரியும்? அங்க சரீரம் இல்லை, அவ்வளவுதான். ஆனா இவங்க சொல்கிற செய்தியை அவரை களவாய் கொண்டு போய் விட்டார்கள், அவருடைய சரீரத்தை காணவில்லை என்று சொல்லி. அவங்களும் ஓடி வராங்க. ஓடி வந்து யோவான் பேதுருவை முந்திட்டு ஓடுறாரு. ஓடி வந்துட்டு ஆனா கல்லறைக்குள்ள போகல பாருங்க. அந்த வாசலில் நின்று கொண்டு இப்படி எட்டி பார்க்கிறாரு. அப்புறம் பேதுரு ஓடி வந்து கல்லறைக்கு உள்ளே போகிறார். இயேசுவை தேடி போவதிலே இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். ஒரு வாசல்லே நின்று சும்மா எட்டி பார்க்கிறார். ஒருவரோ கல்லறைக்கு உள்ளே போகிறார். ஆனா 2 பேரும் செய்த காரியம் என்ன தெரியுமா? திரும்பி ஓடி போக ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அங்கு பேதுரு பார்க்கிறார், சேலைகள் எல்லாம் களைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனை சுற்றி கட்டப்பட்டிருந்த சீலை துணி அங்கே களைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. தலைமாட்டு பக்கமாக தலையில் கட்டப்பட்டிருந்த துணியை அவிழ்த்து அழகாய் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கூட அவங்களுக்கு தோணல, களவாய் கொண்டு போறவன் இப்படியா சுற்றி இருந்த சேலையெல்லாம் கழட்டி பொறுமையா மடிச்சு வச்சுட்டு அந்த சரீரத்தை கொண்டு போவான் என்று அவர்களுக்கு நின்று பேசவும் தோன்றவில்லை, நின்று யோசித்து பார்க்கவும் தெரியவில்லை. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை, இயேசு சுவாமி அவர்களோடு இருந்த பொழுது பேசின வார்த்தைகள் கூட அவர்களுக்கு உள்ளாய் செல்லவில்லை. அந்த வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்திலே பதியவில்லை. யோவான் அவரே தன்னுடைய சுவிசேஷத்திலே 20வது அதிகாரம் 9வது வசனத்திலே எழுதுகிறார், அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அவரும் சேர்த்துதான், யாரும் அறியாதிருந்தார்கள். அது எத்தனையோ முறை ஆண்டவர் சொன்னார், நான் 3 நாள் பாடுபட வேண்டி இருக்கும், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்று தன்னுடைய சரீரத்தை குறித்து தான் சொல்லுகிறார். அதை 3ஆம் நாளிலே கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். நான் இந்த மரணத்தினூடாய் கடந்து போக வேண்டும் என்று பேசும் பொழுதெல்லாம் பேதுரு கடிந்து கொண்டாரை ஒழிய நாம் பார்க்கிறோம், அவர் கடிந்து கொள்ளுகிறார். வேண்டாம், அப்படி பாடுபட வேண்டாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23வது வசனத்திலே தேவனே சொல்லுகிறார், நீ இடரலா இருக்காதே, பின்னலா போச்சாத்தானே என்று சொல்லி. அவ்வளவு தூரம் ஆண்டவரிடத்தில் அன்பு உண்டு. ஆனால் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளாமல், அப்போ கேட்டிருக்கலாம், என்னப்பா நடக்கும், என்ன சொல்றீங்க, எங்களுக்கு புரியலன்னு அவங்க கேட்கல. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் என்னன்னா, இயேசுராஜா வல்லமை மிகுந்தவராக வந்திருக்கிறார், மேசியாவாக வந்திருக்கிறார், நமக்கு விடுதலை கொடுப்பார், யூத ஜனத்திற்கு இஸ்ரவேலுக்கு விடுதலையை கொண்டு வருவார், ரோம ராஜ்யத்திலிருந்து நம்மை மீட்டு எடுப்பார் என்கிற ஒரே எண்ணம் அவர்களுக்குள் இருந்தபடியினாலே, சாம்ராஜ்யம் எப்பொழுது வரும், நீ வலது பக்கத்துல யார் இருப்பா, இடது பக்கத்துல யார் இருப்பாங்க, அப்படித்தான் சண்டை போட்டுக்கிட்டாங்களே ஒழிய ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய சாம்ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். அவர் நிறைய காரியங்களை சொல்லுகிறார். அப்புறம் கடைசியா சொல்றாரு, சதுசேயர் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவருடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டது, அவரை எப்படி எல்லாவற்றையும் புளிக்க பண்ணி விடுவார்கள் என்று அவர் சொன்னபோது, அதுக்கு கொஞ்சம் முன்னால்தான் அவர் 7 அப்பத்தையும் சின்ன மீன்களையும் அவர் பலருக்கு பங்கு வைத்து 4000 பேர் சாப்பிட்டு இருந்தார்கள். உடனே இவங்க நினைக்கிறாங்க, நம்ம அப்பத்தை எடுத்துட்டு வரல, அதனாலதான் சொல்றாருன்னு. அவர் புளித்த மாவுன்னு எதை குறித்து சொல்லுகிறாருன்னு அவங்க சந்தேகம் கேட்கவும் இல்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. வார்த்தைகள் உள்ளே போகாத காரணத்தினால் இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற அந்த காரியம் அவர்களுக்கு புரியவே இல்லை. அந்த இடத்தை விட்டு ஓடுகிறாங்க. ஏன் ஓடுறாங்க? ரோம சேவகர்கள் பார்த்தால் இவங்க தான் களவாய் எடுத்து கொண்டு போய் விட்டார்கள் என்று இவர்கள் குற்றப்படுத்தப்பட்டு விடுவார்கள். அதனால் அந்த இடத்தை விட்டே ஓடி போக ஆரம்பிக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அதே போலதான் இயேசுவை தேடி போகலாம், கிட்ட போகலாம்,
ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாலிபன் கிட்ட போறான். அவனுக்குள்ள வார்த்தை இருந்தது. எல்லா சத்தியத்தையும் நிறைவேற்றினேன் நான் நிறைவேற்றினேன் என்று இயேசு சொல்லும்போது சொல்றான், நான் எல்லா கட்டளைகளையும் கை கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. எல்லாம் உள்ள போயிருந்தாலும் அவனுக்கு இயேசுக்கு பின்னால போக முடியல. ஏன்னா அவனுடைய ஐஸ்வர்யம் அவனை பிடித்து வைத்திருந்தது. நீ எல்லாவற்றையும் அப்படியானால் தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கிற உபதேசம் கடினமாயிருந்தது. கடினமான உபதேசம். உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே வாருங்கள் என்பதுதான் தேவனுடைய உபதேசம். நான் அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள வந்தா நான் அப்படியே மலர்படுக்கையில தான் இருப்பேன்னு நினைக்கவே வேண்டாம். எல்லா கடினமான பாதையிலும் கடந்து போகுவோம். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும்படியாய்த்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதே வேளையில மரியாள் அந்த இடத்த விட்டே போகல. அவங்களுக்கு புரியல. ஆனா அந்த இடத்துல இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பின்னால் வந்து நின்றவரை பார்த்து தோட்டக்காரர் நினைச்ச அந்த சரீரத்தை தந்துருங்களேன்னு கேட்கும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், மரியாளே என்று கூப்பிடுகிறார். அப்போ புரிஞ்சுக்கிறாங்க ரபுனி என்று. அப்படியே அவருடைய இருதயத்திலிருந்து சந்தோஷம். இயேசுவை கண்டுபிடிச்சிட்டாங்க. தேடுறதில் அவங்க பிடிவாதமா நின்றபடினால் இயேசுவை கண்டுபிடித்து விட்டார்கள். அவங்க சரீரத்தை எதுக்கு தேடினாங்க? கனப்படுத்தும்படியாய். அவ்வளவுதான். அதுபோல கனப்படுத்தின 2 பேரை நீங்க பாருங்க. சிலுவையின் அடியிலே நின்று எல்லாரும் தூரத்துல போன போது அவருடைய அந்தரங்க சீஷன் என்று யோசேப்பு என்ற ஒருவர், அந்தரங்க சீஷன் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:57 முதல் வாசித்தீர்களானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 38வது வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மார்க் 15:43 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கனம் பொருந்தியவர், ஆலோசனை சபையிலே இருந்தவர், அவர் தேவ ராஜ்யம் வர காத்திருந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ராஜ்யம் வரும்படியாய் காத்திருந்தபடியினால் இப்பொழுது அவர் அந்தரங்க சீஷன். முன்னால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாதவர் இப்பொழுது தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு பிலாத்துவிடத்தில் தைரியமாய் போய் சரீரத்தை கேட்டு வாங்குகிறார். பிரியமானவர்களே, நாம் வசனத்துக்குள் மேற்கொண்டுவோமால், இயேசுவின் மேல் அன்பு வைத்திருந்தால் நாம் தைரியமாய் வெளிப்படுவோம். நாம் உலகத்தையே தைரியமாய் சந்திக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அப்படித்தான் கூட இருந்த நிக்கோதேமு ஒரு ராத்திரி வேளையில போய் ஒரு போதகன் அவர்கிட்ட போய் தனியா போய் பேசினவர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து புரிந்து கொண்டவர். அதனால் அவர் பலப்படுத்தப்பட்டபடினாலே 100 ராத்தல் வெள்ளை போலத்தை வாங்கி கொண்டு தைரியமாய் வந்து இயேசுவின் அடக்கத்திலே பங்கு கொள்ளுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் மேலிருக்கிற அன்பை நாம் வெளிப்படுத்த, அவருடைய சேவையிலே நாம் பங்கு கொள்ள நிக்கோதேமுவை போல, யோசேப்பை போல ஆண்டவர் நம்மை பலப்படுத்தட்டும். அது மாத்திரமல்ல, தைரியமாய் உலகத்தை பார்க்க, யார் என்ன சொன்னாலும் தைரியமாய் இயேசுவை சொல்ல நமக்கு தேவன் பலன் கொடுப்பார். கல்லறையை நோக்கித்தான் அவங்க ஓடினாங்க. நாமும் ஜீவனுள்ள தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய முகத்தையே தேடி பார்ப்போம். சங்கீதக்காரன் சொல்வது போல, நீர் சொன்னபடி உம்முடைய முகத்தையே தேடுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய முகத்தை தேடி கல்வாரி சிலுவையிலே முள்முடியோடு தொங்குகிற அந்த முகத்தை தேடி நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த ஒரு வினாடி அந்த முகத்தை தேடி, கல்வாரியிலே நமக்காக உயிரை கொடுத்த அந்த முகத்தை தேடி, அந்த சரீரத்தை தேடி, அந்த ஜீவனுள்ள தேவனை தேடி, இன்றைக்கு நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிற அவரை தேடி ஒரு நிமிடம் அவரை நிமிர்ந்து பாருங்கள். கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை எல்லா கல் மாறி போகும், எல்லா பிரச்சனைகளும் உடைந்து போகும். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது விடாப்பிடியாய் நின்ற மரியாளை பின்னால் வந்து நின்று சந்தித்த அந்த தேவன் நம்மையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறபடினால் தேவனை நான் துதிக்கிறேன். ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் என் தேவனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் அவர்கள் என்ன செய்திருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்கள் நம்பிக்கையை பலப்படுத்தி, அவருடைய சந்தோஷத்தை பலப்படுத்தி, கர்த்தர் அவர்களுக்கு தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களோடு கர்த்தர் நடந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இன்னும் நடக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை உம்மை தேடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தங்குவதாக, அவர்களை ஆசீர்வதிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.